Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். ஆமென். வசனம் என்ன சொல்றதுன்னா, நீங்க என் ஆத்துமாவை கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தர் சமூகத்துல அமர்ந்திருக்கணுங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொண்டு ஜாதிக்குள்ள வந்திருப்பேன், பூமியில வந்திருப்பேன் சொன்ன தேவன் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது உங்க காரியத்தை வாக்கிய பண்ணுவாரு. இந்த மனுஷனுக்கு உதவி வரும், இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மனுஷன் நம்பி இருக்கேன்னு சொல்லி மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. மனுஷன் நம்பதை பார்க்க கர்த்தர் மேல் பட்டுதலா இருப்பதே நலம் கர்த்தர் சொல்றாருங்க. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறாங்க, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாங்க. அவர் மனமுகத்திற்கு தஞ்சோடு ஆலோசனை நிறைவேற்றும் அவசரத்தின் பிரகாரமாக உங்க இருதயத்தின் வேண்டெல்லாம் கர்த்தர் அருள் செய்வார். அதுக்கு முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கை கொடுக்கிற மனுஷன் பாக்கிய அவசரத்தின் பிரகாரமாக முழு மனதோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அவர் நீங்க செய்யற எல்லா காரியங்களும் வாக்கிய பண்ணி நீங்க விரும்புகிறது, நீங்க நம்புகிறது, நீங்க தேடுகிறது, உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் கர்த்தர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பாரு. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை விசுவாசமா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. நீங்க நம்புகிறத கர்த்தர் வாக்கிய பண்ணுவாரு. விசுவாசோடு காத்துருங்க. நெடுநாளாய் காத்திருப்பது இதயத்தை இலக்கிய பண்ண விரும்புவது வரும்போது நெடுநாளாய் இதை நம்பி காத்திருக்கீங்களோ அந்த விஷயத்துல கர்த்தர் இன்றைக்கு ஒரு அனுகூலமான வாசலை திறந்து கொடுக்க போறாரு. ஏன்னா நீங்க நம்புறது கர்த்தரால் மாத்திரம் தான் வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்திலும் அவருடைய வேலை கூட்ட வசனத்தின் பிரகாரமாக அவருடைய ஆசீர்வாதத்து உங்க நம்பிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஏன்னா உங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க நம்புறது கர்த்தராலே வரும், விசுவாசிங்க. அவர் எல்லா காரியங்களும் வாக்கிய பண்ணுவார். ஆமென். God bless you.